عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சத்தியமான வார்த்தை அல்லாஹ்வினுடைய கலாம் அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் நேர்த்தியான வழிகாட்டல் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிகாட்டல்கள் வழிமுறைகள் என்றும், காரியங்களில் மிக மோசமானவை மார்க்கம் என்கிற பெயரில் உண்டு பண்ணப்பட்ட பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் யாவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அந்த ஹதீஸை இந்த ஜும்மா பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் உங்கள் சிந்தனைகளில் பதிகின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாழுகின்ற இந்த சொற்ப வாழ்க்கையில் முடியுமானவரை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி வழிபட்டு நடந்து கொள்ளும்படி என்னையும் உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்தில் நிகழ்வுகள் தான் வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். நாம் எல்லோரும் அன்றாடம் பல நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுகிறோம். நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. சில நிகழ்வுகள் எங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கின்றன, சில நிகழ்வுகள் எங்களுக்கு கவலையாக இருக்கின்றன. எமது வீட்டுக்கு ஒரு வாரிசு வருகிற பொழுது சந்தோஷம் அடைகிற நாம், வீட்டிலிருந்து ஒருவர் பிரிகின்ற பொழுது அந்த இழப்பு தாங்க முடியாத வலிகளையும் ரணங்களையும் எங்களுக்கு தருகிறது. நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. இப்போ இஸ்லாம் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் அழகாக்கும்படி எங்களிடம் கேட்கிறது. நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்படும்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. நாம் பேசுகின்ற வார்த்தைகள் முதல் நாம் நடந்து கொள்கின்ற நடவடிக்கைகள் வரை எமது சகல விடயங்களும் சக மனிதர்களோடு சம்பந்தப்படுகிறது.
எனவே எமது அன்றாட நிகழ்வுகளில் நாங்கள் மட்டும் சம்பந்தப்படுவதில்லை, அதோடு பல நபர்கள் எமது வாழ்க்கையிலே சம்பந்தப்படுகிறார்கள். அப்படித்தான் இந்த வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் தேவை. சில நேரங்களில் நாங்கள் பேசுகின்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக கடந்து விடுகின்ற வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அதோடு சம்பந்தப்படுகின்ற சக மனிதனுக்கு சில நேரங்களில் அது வாழ்க்கையாக கூட இருக்கலாம். நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. எனவே நாம் சம்பந்தப்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நல்ல மனப்பதிவுகளாக மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகள் நாளைக்கு எமக்கு நினைவுகளாக வர வேண்டும். குறிப்பிட்ட சில வருடங்களை தாண்டுகின்ற பொழுது அல்லது நாம் வயோதிபத்தை அடைகிற பொழுது, எமது வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது, அவனது வியாபாரத்தில் மோசடி செய்திருக்கிறான், ஏமாற்றி பிழைத்திருக்கிறான், இன்னொருவருடைய பதுவாவுக்கு ஆளாகி இருக்கிறான் என்று எம்மை பற்றிய மோசமான மனப்பதிவுகள் எமது நினைவுகளாக இருக்கக்கூடாது. நாம் ஒரு காலத்தில் எமது வாழ்க்கையை மீட்டி பார்க்கிற பொழுது சக மனிதனுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார், சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார், அதே போன்று குடும்பத்தோடு மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறார், குழந்தைகளுக்கு நல்லதொரு தகப்பனாக இருந்திருக்கிறார் என்கிற மனப்பதிவுகள் தான் இருக்க வேண்டும். இஸ்லாம் நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட சொல்கிறது. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. முத்தைம் இப்னு அதி என்கிற ஒரு மனிதனுடைய சம்பவம். இந்த முத்தைம் இப்னு அதி என்பவர் யார்? இவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு முஸ்லிமாக வாழவும் இல்லை, முஸ்லிமாக மரணிக்கவும் இல்லை. ஆனால் ஒரு அழகான சம்பவத்தோடு தொடர்புபடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் மதீனாவுக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 70 காஃபிர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறை கைதிகளுக்கு அன்றைக்கு ஒரு வழமை இருந்தது. சிறை கைதிகளை விடுதலை செய்வதானால் அதற்கு பதிலாக பணத்தை கொடுத்து அல்லது பொருட்களை கொடுத்து அந்த கைதிகளை விடுதலை செய்து கொள்ளலாம். யுத்தத்திற்கான வழமை அது. அந்த கைதிகள் அனைவரையும் வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். சொன்னார்கள், இன்றைய தினத்தில் முத்தைம் இப்னு அதி உயிரோடு இருந்து இந்த 70 கைதிகளையும் விடுதலை செய்து விடுங்கள் என்று என்னை கேட்டால் அதற்கு பதிலாக எந்த பணத்தையும் பொருட்களையும் வாங்கிக் கொள்ளாமல் நான் இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து விடுவேன். முத்தைம் இப்னு அதி என்கிற மனிதருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையிலான அந்த ஆழமான தொடர்பு என்ன? மக்காவிலே தவ்வா செய்து கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நாங்கள் தாயிஃபின் பக்கம் தவ்வாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் மக்காவை விட்டு தாயிஃபுக்கு செல்கிறார்கள். ஆனால் தாயிஃப் எதிர்பார்த்த அளவு மாற்றத்தை கொடுக்கவில்லை. அதிகமான துன்பங்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே சந்திக்கிறார்கள். என்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து சென்றார்களோ அந்த நாளில் மக்காவிலே ஒரு முடிவெடுத்தார்கள். திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்குள் அனுமதிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே இழைக்கப்படுகின்ற வேதனைகள் தாங்க முடியாமல் திரும்ப மக்காவுக்கு சென்று விடலாம், அதுதான் முடிவாக இருக்க வேண்டும் என்று மக்காவுக்கு வருகிறார்கள். வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தைம் இப்னு அதி என்கிற மனிதருக்கு செய்தி அனுப்பினார்கள். முத்தைமே, எனக்கு பாதுகாப்பு அடைகலத்தை தர முடியுமா? எந்த விதமான மறுபேச்சும் இல்லாமல்
முத்தீம் இப்னு அதி என்கிற மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூரணமாக பாதுகாப்பு அடைகலத்தை கொடுத்து அரவணைத்துக் கொண்டார்கள். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். வேண்டுமானால் முத்தீம் இப்னு அதி என்கிற மனிதருக்கு அது ஒரு சாதாரண விடியாக இருந்திருக்கலாம். ஆனால் தமக்கு இனி யார் என்கிற உணர்வோடு மக்காவின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு முத்தீம் இப்னு அதி என்கிற மனிதர் கொடுத்த அடைகலம் இருக்கிறதே, அது மிகப்பெரியதொரு ஆசுவாசமாக இருக்கிறது, மிகப்பெரியதொரு ஆதரவாக இருக்கிறது. நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. எத்தனை மனிதர்களை கஷ்டங்களோடும் சகிப்புகளோடும் நாம் சந்தித்திருக்கிறோம். எத்தனை மனிதர்களுக்கு அவர்களது கவலைகளுக்கு நாங்கள் ஆறுதலாக இருந்திருக்கிறோம். எத்தனை மனிதர்களுக்கு அவர்களது வழிகளுக்கான நிவாரணிகளாக நானும் நீங்களும் வாழ்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல நிகழ்வுகளோடு நாம் சம்பந்தப்பட வேண்டும். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அழகாக்கினார்கள், நல்ல மனப்பதிவுகளாக அதனை சேமித்தார்கள். அதை ஒரு வரலாறாக இன்றைக்கும் மிம்பரிலே பேசுகின்ற அளவுக்கு வாழ்வியல் படிப்பினையாக மாற்றி காட்டினார்கள். நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. அது ஒரு யுத்தம். யுத்தத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லோரும் நபிகளாருக்கு முன்னால் கூடியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், யாரேனும் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய உடல் கிடைக்கிறதா தேடி பார்த்து விட்டு வாருங்கள். சஹாபாக்கள் போனார்கள், வந்தார்கள், சில உடல்களை சுமந்து கொண்டு. திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் போய் பார்த்து விட்டு வாருங்கள். சஹாபாக்கள் போனார்கள், வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வேறு எந்த உடல்களும் இல்லை, எல்லா இடத்திலும் தேடி பார்த்து விட்டோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்ட யுத்தம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எங்கே ஜுலைபீப்? ஜுலைபீப் என்கிற நபித்தோழரை நான் காணவில்லை என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், ஜுலைபீப் என்கிற நபித்தோழரை காணவில்லை. சஹாபாக்கள் திரும்ப போனார்கள். போய் எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிற பொழுது ஒரு புதருக்கு பின்னால் ஜுலைபீப் என்கிற சாதாரண நபித்தோழர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் சுமந்து வரப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ ஆயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தில் சாதாரணமாக காணாமல் போன ஒரு நபரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடினார்கள். இந்த நிகழ்வை கண்முன்னே கொண்டு வந்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். எம்மோடு இந்த மஸ்ஜிதிலே சுஜூத் செய்யக்கூடியவர்கள், எம்மோடு தொழுகைகளிலே சம்பந்தப்படக்கூடியவர்கள், எமது வியாபாரத்திலே சம்பந்தப்படக்கூடியவர்கள், சாதாரணமாக வழமையாக பள்ளிவாசலுக்கு வந்து திடீரென்று 1-2 நாட்கள், ஓரிரண்டு நாட்கள் காணாமல் போகிற பொழுது வழமையாக நாம் சந்திக்கிற மனிதர் தானே, இவரை காணவில்லையே என்று எத்தனை பேர் போய் அவரது வீட்டை தட்டி இருக்கிறோம். இப்படியான நல்ல நிகழ்வுகளோடு நாம் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரணமான ஒரு சஹாபியை எத்தனையோ ஆயிரம் பேர்களுக்கு முன்னால் தேடினார்கள் என்று சொன்னால் 200-300 பேர் இருக்கிற இடங்களில் நாம் தேடுகின்ற உணர்வு எங்களிடத்தில் இல்லை. திரும்ப அவர் 3-4 நாட்களுக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு வந்து உங்களை ஏன் காணவில்லை என்று கேட்கிற பொழுது நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என்று சொல்லுகின்ற வரைக்கும் பள்ளிவாசலுக்கும் அதோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கும் தெரியாத நிலையில் எமது வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் நாம் நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோமா? நல்ல நினைவுகளை எங்களுக்கிடையில் உருவாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை நாம் எடுத்திருக்கிறோமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நிகழ்வுகள் வாழ்க்கை.
நீங்கள் சம்பந்தப்படுகின்ற சக மனிதர்களோடு நல்ல மனப்பதிவுகளோடு சம்பந்தப்படுங்கள், நல்ல கனிவான வார்த்தைகளோடு சம்பந்தப்படுங்கள். ஏனென்று சொன்னால் சட்டென்று இந்த வாழ்க்கை முடிந்துவிடும். எனக்கு எழுதப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளவு தூரம் என்பது யாருக்கும் தெரியாது. இருக்கின்ற வரைக்கும் தான் எல்லாம். இருக்கின்ற வரைக்கும் சக மனிதர்களுக்கு ஆறுதலாக இருந்து விடுங்கள். அல்லாஹு தாலா நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட சொல்கிறான். ஒரு அழகான பகுதியை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் விவரிக்கிறான். மிகவும் அழகான பகுதி. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதற்கு முன்னால் நான் ஒரு சில உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியான பல நிகழ்வுகளை நாம் நாளாந்தம் அன்றாடம் எமது வாழ்க்கையிலே கடக்கிறோம். ஒரு மனிதர் வருகிறார் உங்களிடத்தில். எனது மகன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிறார், அல்லது மேல் படிப்பு படிக்க வைக்க வேண்டும், அதற்கான வசதி இல்லை, ஏதாவது உதவி செய்ய முடியுமா? உங்களிடம் வசதி இருக்கிறது, வந்து கேட்கிறார். நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கான மனதில்லை. நீங்கள் சொல்கிறீர்கள் இவ்வளவு வயதானதுக்கு பின்னால் என்ன படிப்பு, குடும்ப கஷ்டம் இருக்கின்ற பொழுது என்ன படிப்பு, எனது கடைக்கு வேலைக்கு அனுப்புங்கள். ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் 20 வயதையும் தாண்டி விட்டது, இனி என்ன படிப்பு, திருமணத்தை பேசி முடித்து வையுங்கள். இப்படியான பதில்களைத்தான் நாம் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு தந்தையினுடைய மனக்கோட்டைகளை தகர்க்க வேண்டாம். ஒரு தந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்காக வேண்டி எவ்வளவோ கனவு காணுகிறார். தான் தொடாத உயரத்தை எல்லாம் அந்த குழந்தை தொட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி இருக்கிற தந்தை வந்து உங்களிடத்தில் உதவி கேட்கிற பொழுது இந்த நிகழ்வை நினைத்து பாருங்கள். அந்த இப்படியான நிகழ்வுகளை நாம் எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம்? அல்லாஹு தாலா சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா? கவுலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் ஹைருன் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. ஒருவர் வந்து கேட்ட பொழுது உங்களுக்கு கொடுப்பதற்கான வசதி இருந்தால், மனமும் இருந்தால் கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுப்பதற்கு மனம் இல்லையா, நீங்கள் அவர்களை தவறான சொற்களை கொண்டு, கடுமையான சொற்களை கொண்டு, தாங்க முடியாத வார்த்தைகளை கொண்டு அவருக்கு சொல்லாமல் நீங்கள் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். உங்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் கொடுப்பதற்கு மனசில்லை என்றால் அவர்களது மனக்கோட்டைகளை உடைக்காமல் இல்லை என்று சொல்லிவிட்டு, கவுலுன் மஅரூஃபுன், இல்லை என்று சொல்லிவிடுகின்ற வார்த்தை சிறந்தது. வ மக்ஃபிரத்துன் ஹைர், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். பொய் சொன்னதற்காக வேண்டி தௌபா செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வுகளை அழகாக்கும்படி அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான். நாங்கள் சம்பந்தப்படுகின்ற அனைத்து இடங்களிலும், சம்பந்தப்படுகின்ற எல்லா இடங்களிலும் நிகழ்வுகளை அழகான நிகழ்வுகளாக மாற்ற வேண்டும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம் தெரியும். படுதூறு சொல்லப்படுகிறார்கள். தான் நிரபராதி என்று வகை வரும் வரைக்கும் வீட்டிலே அழுது கொண்டே இருப்பார்கள். தினம் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு அன்சாரிய பெண் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டுக்கு வருகிறார். வந்து, உம்முல் முஃமினீன் அவர்களே, உங்களது வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லிவிட்டு வேறு எதுவுமே பேசாமல் அந்த பெண் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இதை பார்த்துவிட்டு கூடவே அழுது தீர்க்கிறார்கள். எப்பொழுதும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய அழுகை எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது என்று சொல்வார்கள். என்னை தனிமையிலே விட்டுவிடுங்கள் என்று விரக்தி நிலைக்கு போகக்கூடிய மனிதன் கூட, ஏன் நீங்கள் தனிமையிலே இருக்கிறீர்கள் என்று யாராவது கேட்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிறார்கள். குறிப்பாக வயோதிப காலத்தில் வாழ்கின்றவர்கள், அவர்கள் தமது குழந்தைகள் அதிகமாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
பேர குழந்தைகளோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நவீன உலக சூழல் அதற்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டே இருக்கிறது. ஸ்மார்ட் ஃபோன்களுக்குள் நாம் அதிகமாக சிக்கிக்கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கான நேரத்தை கொடுப்பதற்கு கூட எங்களுக்கு நேரமில்லாதவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் சம்பந்தப்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் அழகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், சம்பந்தப்படுகின்ற மனிதர்களுக்கு அதில் வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்கிற ஒரு அட்வைஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும். எனவே நாம் சக மனிதர்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்போம். நீங்கள் செய்த அற்பமான உதவி ஒருவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல நிலைக்கு காரணமாக இருக்கலாம். எனவே இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு ஆழமான பகுதி என்ன தெரியுமா? நினைத்து பாருங்கள். நானும் நீங்களும் நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கிற பொழுது, இந்த ஊரில் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒரு நபர் தஹஜ்ஜத்துக்காக எழுந்து உலு செய்து கொண்டு வந்து தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி, யா அல்லாஹ், என்னுடைய மகள் இன்றைக்கு ஒரு ஆசிரியையாக இருப்பதற்கு காரணம் அந்த ஹாஜியார் செய்த உதவிதான். எனது மகன் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் படித்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக மாறியிருப்பதற்கு காரணம் அவர் சொன்ன அந்த அட்வைஸுகள் தான், அவர் செய்த அந்த உதவிகள் தான் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற நிலை வருமாக இருந்தால், நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுதும் உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒருவரையாவது எழுப்பி வையுங்கள். வாழுகின்ற காலத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பின்னாலும் ஒவ்வொரு நாளும் அவரது ஒவ்வொரு தொழுகைகளிலும் சுஜூதுகளிலும் நீங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு பிரார்த்தனை கேட்கக்கூடிய நிகழ்வுகளையாவது விட்டு செல்லுங்கள், நல்ல நினைவுகளாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட வேண்டும். இமாம் ஜஹாபி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அறிஞர் இருக்கிறார். ஹதீஸ் கலையில் இன்றைக்கு அவரது நூட்களை படித்து கொடுக்காத மதரசாக்களே இல்லை என்கிற அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர். ஆரம்பகால பள்ளியில் சாதாரணமாக வகுப்பறைகளில் இருக்கிறார். ஒரு நாள் அவரது ஆசிரியர் பர்சாலி என்று சொல்லக்கூடிய இமாம் ஜஹாபி என்கிற அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறார், அவரது கொப்பியை திருத்தி கொண்டிருக்கிற பொழுது, ஜஹாபி, உங்களது கையெழுத்து ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய கையெழுத்தை போன்று இருக்கிறது. இந்த வார்த்தை ஜஹாபி இமாமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. தான் இந்த துறையில் மிளிர வேண்டும், உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும், இந்த துறையில் ஆழ அகலங்களை கண்ட ஒருவனாக மாற வேண்டும் என்கிற உணர்வு அவரது ஆசிரியருடைய அந்த ஒரு சில வார்த்தைகளில் கிடைக்கிறது என்று சொன்னால், உங்களது குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருந்தால் உங்களது மாணவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்களாக இருந்தால் சிறியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல நல்ல பூஸ்டான எனர்ஜியான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். பதுவாக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பதுவாக்களை கொண்டு உங்களது குழந்தைகளை சபிக்காமல், நீங்கள் கோபம் வந்தால் கூட நீ ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், நீ ஒழுக்கமானவனாக வர வேண்டும், நீ இந்த ஊரை வழிநடத்துகின்றவனாக வர வேண்டும், நீ உண்மை பேசக்கூடியவனாக வர வேண்டும், சாலிகான மனிதனாக வர வேண்டும் என்று நீங்கள் உங்களோடு சம்பந்தப்படுகின்ற அந்த இறுக்கமான நிகழ்வுகளை கூட அழகாக்கி வையுங்கள். அதில் அல்லாஹு தாலா பல நிரந்தர விடயங்களை வைத்திருப்பான். பல நல்ல விடயங்களை அல்லாஹு தாலா உங்களது வார்த்தைகளின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு மனப்பதிவுகளாக மாறும். ஆனால் இன்றைக்கு நாம் குழந்தைகளோடு பேசுவதையே குறைத்து கொண்டு விட்டோம். சிறு வயதிலேயே குழந்தைகள் ஸ்மார்ட் போன்களையும் கார்ட்டூனுக்கு பின்னாலும் போகிறது. என்ன காரணம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறுவயதில் குழந்தைகளுக்கு அதிகமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பேசுவதற்கான சூழல் இல்லாத பொழுது குழந்தைகள் கார்ட்டூனை பார்க்கிறார்கள். இங்கு பேச வேண்டிய வாப்பா பேசுகிறார் இல்லை, பேச வேண்டிய உம்மா பேசுகிறார் இல்லை, ஆனால் கார்ட்டூனிலே சடப்பொருட்கள் பேசுகிறது. எதுவெல்லாம் பேசாத மிருகங்களாக இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தும் கார்ட்டூனில் பேசுகிறது. எனவே குழந்தை முழுக்க முழுக்க அதனுடைய தேவை நிறைவேறுவதாக உணர்கிறது. எனவே குழந்தைகள் இந்த மோசமான கார்ட்டூன் கலாச்சார விடயங்களில் சம்பந்தப்படுகிறது.
நிகழ்வுகள் மோசமான ஒரு பாதையை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் அதுக்கான பொறுப்பு பள்ளிவாசல்களுக்கு இருக்கிறது. அதற்கான பொறுப்பை சுமக்க வேண்டியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஊரில் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், தனவந்தர்கள் இருக்கிறார்கள். எனவே எமது ஊர், அதனுடைய எதிர்காலம், அதனுடைய சிறார்கள், அவர்களோடு சம்பந்தப்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் அழகாக்க வேண்டும். குழந்தைகளை பொறுத்தவரையில் குறிப்பாக உங்களது வார்த்தைகளை விட நீங்கள் சம்பந்தப்படுகின்ற நிகழ்வுகளை ஆழ அகலமாக உற்று நோக்கிறார்கள். நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நட்புகளை அடையாளப்படுத்தி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் மோசமான நட்புகளோடும் மோசமான மனிதர்களோடும் மோசமான வார்த்தைகளோடு சம்பந்தப்படுகின்ற நபர்களோடும் தொடர்பை வைத்திருந்தால் உங்களது குழந்தைகளுக்கு உங்களது வார்த்தை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எனவே உங்களது நிகழ்வுகளை அழகாக்குங்கள். உங்களது குழந்தைகளுடைய நிகழ்வுகள் ஒட்டோவாக அழகாகும். குறைந்தது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உங்களது குழந்தைகளோடு அமர்ந்து உண்ணுகின்ற இந்த நிகழ்வை வீட்டிலே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸையாவது குடும்பமாக சேர்ந்து வாசிக்கின்ற ஒரு பக்குவத்தை உங்களது வீடுகளில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ரியாலு சாலிஹின் இருக்கிறது, புலூகுல் மராம் இருக்கிறது, தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. வாப்பா அரபை வாசிக்கட்டும், உம்மா தமிழ் மொழிபெயர்ப்பை வாசிக்கட்டும், அல்லது ஒரு பிள்ளை அரபை வாசிக்கட்டும், இன்னொரு பிள்ளை தமிழ் மொழிபெயர்ப்பை வாசிக்கட்டும், குடும்பமாக அதனை கேட்கட்டும். இப்படியான நிகழ்வுகளை விட்டு நாம் தூரமாகிவிட்டோம். திரும்ப நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பில் நிகழ்வுகளை அழகாக்கவும் நல்ல மனப்பதிவுகளோடு சம்பந்தப்படுவதற்கான தேவை வெகுவாக இருக்கிறது. எனவே எம்மோடு சம்பந்தப்படுகின்ற நிகழ்வுகளை அழகாக்குவோம். நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் வாலாஹு இலா யௌமித்தீன் வபஅத். அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில் சொல்லுகின்ற ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கிடையில் இருக்கின்ற சிறப்புகளை மறக்க வேண்டாம். அல்லாஹு தஆலா இதில் பேசுகின்ற பகுதி என்பது மிக முக்கியமான பகுதி. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்புகளை சுமந்திருக்கிறீர்கள். தந்தையாக உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, தாயாக உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தாய் உங்களது சிறப்பை தாழ்த்தி குழந்தையின் இடத்துக்கு வர முடியாது. தந்தை உங்களது சிறப்பை தாழ்த்தி சாதாரணமாக வழியிலே சுற்றித் திரிகிற ஒரு இளைஞனாக இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரங்களை சுமந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு சிறப்புகளை சுமந்திருக்கிறீர்கள். அந்த சிறப்புகளை மறக்க வேண்டாம். மிக முக்கியமான 2 பகுதிகள் இருக்கிறது. யாரேனும் உங்களுக்கு எந்த உதவியேனும் செய்திருந்தால் வாழும் காலம் வரைக்கும் நீங்கள் அந்த உதவிகளை மறக்கவே வேண்டாம், அவர்களுக்காக பிரார்த்திக்கவும் வேண்டாம். அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ சக மனிதர்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கும் உதவி செய்வதற்கும் உபதேசம் செய்வதற்கும் அவை அனைத்திலும் நீங்கள் பங்கு பற்றிக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலினுடைய பொது வேலையா, சிரமதானமா, நீங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் மட்டும் வர வேண்டாம், குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள். உங்களது அன்றாட தொழுகை நேரங்களுக்கு நீங்கள் மட்டும் வர வேண்டாம், குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள். அவர்கள் தொழ வேண்டியதில்லை, அவர்கள் விளையாடி திரியட்டும், யாரும் தடுக்கவும் வேண்டாம். நாளைக்கு உங்களது மறைவுக்கு பின்னால் அந்த குழந்தையினுடைய நினைவுகளில் உங்களோடு சம்பந்தப்படுகின்ற நிகழ்வுகள் ஆழமாக பதிந்து போகும். எனது வாப்பா பள்ளிவாசலோடு இருந்தார், எனது வாப்பா பள்ளிவாசலில் சின்ன ஒரு சிரமதானத்துக்கு கூப்பிட்டாலும் அழைத்தாலும் எங்களையும் அழைத்து கொண்டு செல்வார். எனவே அந்த குழந்தை நாளைக்கு பள்ளிவாசலோடு தொடர்பட்ட குழந்தையாக வளரும். அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது சகோதரர்களே. இந்த சம்பவத்தை நீங்கள், இந்த வசனத்தை கேட்டிருப்பீர்கள், ஆனால் இப்படி நீங்கள் சிந்தித்திருக்கவே மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு பகுதியை ஆழமாக சொல்கிறான். சயகூலூன ஸலாசத்துன் ராபியுஹும் கல்புஹும் வயகூலூன ஹம்சத்துன் சாதிசுஹும் கல்புஹும் ரஜ்மன் பில் கைப் வயகூலூன சபஅத்துன் வசாமினுஹும் கல்புஹும். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். குகைவாசிகளுடைய சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். சிலை வணக்கத்தை வலியுறுத்துகின்ற ஒரு ஆட்சி பரப்பிலிருந்து சில இளைஞர்கள் நாம் இப்படி
சிலை வணக்கத்தோடு சம்பந்தப்படக்கூடாது. இறை வணக்கத்தின் பக்கம்தான் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த அநியாயங்களையெல்லாம் விட்டு நாம் ஒரு இடத்துக்கு வெளிக்கிளம்பி செல்ல வேண்டும் என்று சில இளைஞர்கள் குகைக்குள் போய் தஞ்சம் புகுந்தார்கள். 300க்கும் அதிகமான வருடங்களை அல்லாஹு தஆலா அந்த குகைக்குள் அவர்களை தூங்கச் செய்தான். இந்த விடயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ந்து ஒரு விடயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 3 நபர்கள் போனார்கள், 4 நபர்கள் போனார்கள், 7 நபர்கள் போனார்கள் என்று சொல்கிற அல்லாஹ் கூடவே ஒரு நாயை தொடர்புபடுத்தி பேசி கொண்டிருக்கிறான். நல்ல மனிதர்களோடு தொடர்பில் இருந்த நாய் அது. ஒரு நாய்க்கு தேவை உணவு. அந்த நாய்க்கு சிலை வணக்கம் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன? ஆனால் தான் சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். உணவு கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளவு நாளைக்கு பின்னால் இந்த ஊருக்கு வரப்போகிறோம், எதுவுமே தெரியாமல் ஒரு சில இளைஞர்கள் செல்கின்ற பொழுது கூடவே ஒரு நாய் சென்றிருக்கிறது என்று சொன்னால், எப்பொழுதும் நல்லவர்களோடு இருங்கள், உங்களது வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். எப்போதும் நீங்கள் நல்ல நறுமணங்களோடு சம்பந்தப்படுங்கள், உங்களது குடும்பமே நறுமணமாகத்தான் இருக்கும். உங்களது அடுத்த ஜெனரேஷன் நல்லவர்களாகவே வளருவார்கள், நல்லவர்களாகவே வாழுவார்கள். அல்லாஹு தஆலா ஒரு நாயை கொண்டு உதாரணம் காட்டுகிறான். அந்த நாய் அனைத்தையும் துறந்து யாரெல்லாம் இறை வணக்கத்தின் பக்கம் திரும்பினார்களோ அவர்களோடு 5 அறிவு படைத்த நாய் சென்றதென்று சொன்னால், நீங்கள் யாரோடு சம்பந்தப்படுகிறீர்கள், எந்த நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுகிறீர்கள் என்பதில் இருக்கிறது வாழ்க்கை. எனவே எமது வாழ்க்கையை அழகுபடுத்துவோம், நல்ல அழகான வாழ்க்கையோடும் மனப்பதிவுகளோடும் சம்பந்தப்படுவோம். எமது ஜனாசா நடக்கிற பொழுது, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது ஊரே எம்மை பார்த்து சொல்ல வேண்டும், ஊருக்கு இருந்த ஒரு சரித்திரம் சறந்திருக்கிறது என்று யாரும் எமது ஜனாசாவில் சொல்லிவிடக்கூடாது. ஊருக்கே பிடித்திருந்த ஒரு தரித்திரியம் தொலைந்ததென்று. எனவே நல்ல மனப்பதிவுகளோடு சம்பந்தப்பட்டு சக மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஏதேனும் இருந்தால் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். தௌபாக்களினூடாக மன்னித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரைக்கும் ரப்பு மன்னிக்க மாட்டான். நிகழ்வுகள் அவ்வளவு முக்கியமானது, நிகழ்வுகள் உயிரோட்டமானது, நிகழ்வுகள் ஆரோக்கியமானது. நிகழ்வுகளோடு நாம் சம்பந்தப்படுகின்ற அமைப்பில் எப்பொழுதும் நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுவோம். நிகழ்வுகள் தான் வாழ்க்கை. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.